தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்டின்னா, அது சங்கீதா விஜய் அவர்கள் சமீபத்தில கோர்ட்ல அவங்க கேஸ வாபஸ் வாங்கியிருந்தது தான். இந்த ஒரு விஷயம் எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு ஹேப்பினஸ ஏற்படுத்தியிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, அவங்க கோர்ட்ல கேஸ் வாபஸ் வாங்கினதுக்கப்புறம், ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீபத்தில சங்கீதா விஜய் அவர்கள் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில அவங்க தொடுத்திருந்த விவாகரத்து வழக்க வாபஸ் வாங்கியிருந்தாங்க. அந்த ஒரு செய்தி வெளியாகி டிவிகே தொண்டர்களுக்கும், ரசிகர்களுக்கும் அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. நெறைய பேர் வந்து சங்கீதா விஜய் அவர்களுக்கு தங்களோட வாழ்த்துக்கள சொல்லியிருந்தாங்க. நீங்க 2 பேரும் மறுபடியும் விஜய் சார் கூட சேர்ந்து நீங்க நல்லா வாழணும். அவங்க 2 பேரையுமே நாங்க ஒண்ணா பார்க்கணும் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சோசியல் மீடியால அவங்களோட ஆசைகள தெரிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஒருபுறம் மக்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலுமே, இன்னொரு புறம் தமிழக முதல்வரான திரு விஜய் அவர்கள் பர்சனலா அவரோட ஃபேமிலி கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு. குறிப்பா நைட்டு 12 மணிக்கே அவங்களோட ஒய்ஃப்க்கு வீடியோ கால்ல பேசியிருக்காரு அப்படிங்கிறதும் வந்து சமீபத்தில தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு செய்தி தான் இப்ப சமீபத்தில சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல போய்க்கிட்டு இருக்கு. சங்கீதா மேம் இப்ப சென்னையில கிடையாது. அவங்க லண்டன்ல இருக்காங்க. இந்த ஒரு கோர்ட் கேஸ் அட்டெண்ட் பண்ணும்போது கூட அவங்க லண்டன்ல தான் இருந்து வீடியோ கால் அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு கேஸ வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் தமிழக முதல்வரான திரு விஜய் அவர்கள் அவரோட அஃபிஷியல் ஒர்க்ஸ் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே கம்பல்சரி கட்டாயமாக முடிச்சாகணும். அத முடிச்சதுக்கப்புறம் அவரோட பர்சனல் ஸ்பேஸ் கிடைக்கும்போது, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட பேசியிருந்திருக்காரு. இங்க வேலையெல்லாம் முடிஞ்சு அவர் வீட்டுக்கு போறதுக்கே கிட்டத்தட்ட 10, 11 மணி ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிட்டத்தட்ட 12 மணிக்கு அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து அவரு கால் பண்ணியிருந்திருக்காரு. இந்தியா, லண்டன் டைம் டிஃபரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4 1/2 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் உடனடியாகவே நைட்டு 12 மணி ஆனாலும், காலையில அவங்கள்ட்ட பேசிறலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணியிருந்திருக்காரு. வீடியோ கால் மூலியமா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருந்திருக்காரு. இந்த ஒரு முடிவுக்கு நீங்க உட்பட்டதற்கு ரொம்ப நன்றி. உண்மையாலுமே இந்த முடிவ நான் வந்து மதிக்கிறேன். இவ்வளோ நாளாவுமே என்னோட பர்சனல் ஸ்பேஸ் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நான் இன்னொரு களத்தில நுழையிறதுக்காக நான் உங்க யார்ட்டயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, யார்ட்டயும் பேசல. பட் இதுக்கப்புறம் கண்டிப்பா உங்க எல்லார் கூடயுமே நான் ஒண்ணா இருக்கணும். உங்க எல்லாத்துக்கிட்டயுமே நான் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாரி அவங்களோட ஒய்ஃப்ட்ட பேசியிருந்திருக்காரு. அவங்களோட பொண்ணுகிட்டயுமே பேசியிருந்திருக்காராமா. ஜேசன் சஞ்சய் அவர்கள் இப்ப சென்னையில தான் இருந்து வந்துட்டு இருக்காரு. அவருமே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கால்ல இருந்திருக்காரு. அவருமே அவங்க அப்பா, அம்மாட்ட பேசியிருந்திருக்காரு. இது நடக்க மிக முக்கிய காரணமாக ஜேசன் சஞ்சய் அவர்கள் தான் இருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் கூட சமீபத்தில கிடைச்சிருந்துச்சு. ஏன்னா, நெறைய பேரு குறிப்பா விஜய் சாரோட அம்மா, அப்பா அவங்கலாம் பேசியிருக்காங்க. சங்கீதா மேமோட அம்மா, அப்பாலாம் பேசியிருக்காங்க. அது யாரு பேசியுமே எடுபடல. பட் ஒன்ஸ் ஜேசன் சஞ்சய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தில என்ட்ரி ஆகி, அவங்க 2 பேத்துட்டயுமே பேசி, 2 பேத்துட்டயுமே சம்மதம் வாங்கி, அதுக்கப்புறம் தான் அவங்க கோர்ட்ல அந்த ஒரு கேஸையுமே வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டூ ஜேசன் சஞ்சய் அப்படிங்கிறது தான் சமீபத்தில தகவல் கிடைச்சிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.